லைகா புரொடக்ஷன்ஸ் பசங்க புரொடக்ஷன்ஸ் இணைந்து தயாரித்து ஜெயராம் ஊர்வசி நடிக்கும் பரிமளா அண்ட் கோ ஜூன் 5 முதல் திரையரங்குகளில். சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யூர் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். GT Holidays, South India's #1 travel brand. தம்பி பரவேஷ் தம்பி, சிஐடி செங்குடி வீரர்கள் எந்த மிஸ்டேக் இருந்தாலும் பிடிச்சி விடுவாங்க. எந்த தப்பு நடந்தாலும் தாயா இருந்தாலும் தண்டிப்பாங்க, அப்பனா இருந்தாலும் தண்டிப்பாங்க. புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி அரசு மருத்துவமனைக்கு அறந்தாங்கி தொகுதி தாவேகா சட்டமன்ற உறுப்பினரும் தொழிலாளர் நலத்துறை அமைச்சருமான முகமது பர்வேஸ் தனது ஆதரவாளர்களுடன் கார்கள் புடைசூழ சென்றார். நுழைவாயிலில் நின்ற தூய்மை பணியாளர் CITU தொழிற்சங்கத்தை சேர்ந்த செல்வம் தன் மனைவியுடன் வந்து அமைச்சரை கும்பிட்டு, பழங்குடியினர் தொகுப்பு வீடுகள் பாதியில் நிற்கின்றன, வேகமாக கட்ட வேண்டும் என்று மனு ஒன்றை கொடுத்தார். பின்னர் தன் கையில் இருந்த பையில் வைத்திருந்த சால்வையை எடுக்கும்போது அமைச்சர் பர்வேஸ் பின்னால் வந்தவர்கள் கையில் கொடு கையில் கொடு என்று கூச்சல் போட, அமைச்சரும் கையில் கொடுங்க என்று சொல்லி சால்வையை கையில் வாங்கி பின்னால் கொடுத்தார். அடுத்த சில நிமிடங்களில் மருத்துவமனைக்குள் சென்றபோது புதிய மருத்துவமனை கட்டட ஒப்பந்தக்காரர், பொறியாளர்கள், அதிகாரிகள், மருத்துவர்கள் என ஒவ்வொருவராக சால்வை அணிவித்த போது அமைச்சர் குனிந்து தோளில் வாங்கி கொண்டார். இந்த சம்பவம் தூய்மை பணியாளர்களிடமும் கூடியிருந்த பொதுமக்களிடமும் பெரும் சலசலப்பை ஏற்படுத்தியது. தனது தொழிலாளர் நலத்துறையை சேர்ந்த பழங்குடியினரான தூய்மை பணியாளர் சீருடையில் வந்து சால்வை கொடுத்த போது தோளில் வாங்க மறுத்த அமைச்சர் பின்னர் டிப்டாப் ஆசாமிகள் கொடுத்த சால்வையை தோளில் வாங்கியதை பார்த்து தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் தன் துறை தொழிலாளர்களிடமே தீண்டாமையை கடைபிடிக்கிறாரா என்ற கேள்வி எழுந்தது. இந்த வீடியோக்கள் சமூக வலைதளங்களில் வைரலாகி பேசுபொருளாகியுள்ளன. இந்த சம்பவம் குறித்து அமைச்சர் தரப்பிலிருந்து இதுவரை எந்த விளக்கமும் வெளிவரவில்லை. ஆனால் சால்வை கொடுத்த CITU தொழிற்சங்கத்தை சேர்ந்த தூய்மை பணியாளர் செல்வம், எங்கள் குடியிருப்பு அரசு வீடு கட்டுமான பணிகளை விரைவில் முடிக்க கோரி அமைச்சரிடம் மனு கொடுக்க வந்தேன். என்னை வெள்ளை வேட்டி சட்டையில் வர சொன்னார்கள். நான் தொழிலாளி என்பதால் யூனிஃபார்ம் அணிந்து வந்தேன். அமைச்சர் பர்வேஸ் தம்பியிடம் மனு கொடுத்தேன். கோரிக்கையை சொன்னேன், கேட்டுக்கொண்டார். சால்வையை கொடுக்கும்போது கூட வந்தவர்கள் கையில் கொடு கையில் கொடு என்று கூச்சல் போட்டார்கள். அமைச்சரும் கையை நீட்டி வாங்கி கொண்டார். அவர் மீது தவறில்லை, அவருடன் வந்தவர்களால் தான் இப்படி நடந்தது. இதை யாரும் பெரிதுபடுத்த வேண்டாம் என்று கூறினார். மேலும் CITU செங்கொடி வீரர்களும் இதை பெரிதாக எடுக்க வேண்டாம் என்று சொன்ன செல்வம், அமைச்சருக்கு ஆதரவாக ஒரு வீடியோவும் வெளியிட்டு தன் துறை அமைச்சரை காப்பாற்றியுள்ளார். இது போன்ற தொழிலாளர்கள், தூய்மை பணியாளர்களின் மனசு காயப்படாமல் நடந்து கொள்வதே சிறப்பு. மக்களுக்கும் எங்க நரிக்குற சமுதாயத்துக்கும் அன்பான ஒரு வேண்டுகோள், அமைச்சர் பரவேஷ் தம்பி எந்த மாதிரி மிஸ்டேக் கிடையாது. தம்பி பரவேஷ் கிட்ட எந்த மாதிரி மிஸ்டேக் கிடையாது. நான் நரிக்குற சமுதாயம் வீடு கட்டாமல் கிடக்கு, பூசாமல் கிடக்கு, அதை வந்து உடனே ஆய்வு செய்யுங்க மனு கொடுத்தேன். அந்த மனுவும் என் பேச்சு 15 நிமிஷம் 20 நிமிஷம் ஒரு அப்பாவி தொழிலாளிகிட்டே நின்று பொறுமையாக கேட்டார். சால்வை சாத்தும் எண்ணத்தில் வரும்போது அவர் கை ஏந்தால சீக்கிரமாக அவர் வாங்கி தோளில் வாங்கிக்கணும்னு தான் வந்தவர். ஆனால் பின்னாடி நிற்கிறவங்க கத்துன சவுண்டு தான் அவர் பதட்டத்தில் கை நீட்டிட்டார். அந்த பிள்ளை மேலே எந்த மிஸ்டேக் இல்லை. உங்களுக்கு கெஞ்சி கேட்டுக்கிறேன், CITU தம்பி பரவேஷ் தம்பி, CITU செங்குடி வீரர்கள் எந்த மிஸ்டேக் இருந்தாலும் பிடிச்சி விடுவாங்க. எந்த தப்பு நடந்தாலும் தாயாக இருந்தாலும் தண்டிப்பாங்க, அப்பனா இருந்தாலும் தண்டிப்பாங்க. CITU செங்குடி வீரர்கள் தம்பி, நீ மக்களையும் மக்கள்கிட்ட ஏழை இளவாதி மக்களையும் நீ எண்ணத்தில் நடந்துக்கொள், எண்ணத்தில் பாசமாக பதிவு பண்ணிக்கொள். பின்னாடி நிற்கிறவங்களை வந்து கூச்சல் போட்டு அதிர்ச்சல் போட்டு அதை உங்களை அசிங்கப்படுத்திடுவாங்க. அதே மாதிரி பின்னாடி போகிறவங்க அமைச்சர், நீங்கள் காட்டுற அன்பு தான் அமைச்சருக்கு நல்ல பெயர் போய் சேரும். நீங்கள் காட்டின கூச்சல் தான் அவருக்கு அசிங்கமாக போகும். அதனால் பின்னாடி போகிறவங்களுக்கு ஒரு வேண்டுகோள் கும்பிட்டு கேட்டுக்கிறேன், அவர் பாணியிலே பேச விடுங்க. மக்கள்கிட்ட பேசட்டும், மக்கள்கிட்ட நிகழ்கட்டும், மக்கள் என்ன செய்கிறாங்களோ அது வாங்கட்டும், அது அவங்கக்கிட்டே விடுங்க. அதே மாதிரி பரவேஷ் தம்பி, உனக்கு ஒரு வேண்டுகோள் விட்டுருக்கேன். உன் மேலே மிஸ்டேக் இல்லை. எங்கள் நரிக்குற சமுதாய மக்கள் உன்னை ஆவலோட பார்க்கணும்னு ஆசைப்பட்றாங்க. ஆனால் உங்களை வரவேற்பு விழா வைப்பேன், அன்னைக்கு வாங்க, எங்கள் நரிக்குற சமுதாயத்தை பார்க்கணும். இந்த வீடுகளையும் ஆய்வு செய்து பாருங்கள், உடனடியாக அந்த வீடை பூர்த்தி செய்து கொடுங்க. உங்கள் CITU சங்க வீரர்களுக்கு ஒரு வேண்டுகோள், இதை அதிகமாக தப்புன்னு நினச்சி பரவி விட்டுறாதீங்க. உங்கள் காலை பிடிச்சி கேட்டுக்கிறேன். அவர் நின்று பேசுனது தங்கமான வார்த்தைகள். அதே மாதிரி பொதுமக்களுக்கும் எங்கள் ஊர் பொதுமக்களுக்கும் காலை பிடிச்சி கும்பிட்டு கேட்கிறேன், அவரை தப்பாக எதுவும் நினைக்காதீங்க. பரவேஷ் தம்பி நல்ல குணம் படித்தவர், நின்று பேசினார், அமைதியாக கேட்டார்.
ஆனால் துண்டு விஷயத்தில் மட்டும் பின்னால் நின்று கூச்சம் விட்டவர்கள் அந்த நோக்கத்தில் தப்புன்னு கையேந்தி கொண்டார் தான் பர்வேஸ். தம்பி, நான் உங்கள்கிட்ட வெள்ளையும் சொல்லியுமா வந்து மக்கள்கிட்ட தம்பி நான் சொல்கிறேன், நான் வெள்ளையும் சொல்லியும் தான் வர பார்த்தேங்க. மக்கள் எல்லாம் வெள்ளையும் சொல்லியும் தான் போக சொன்னாங்க என்ன. ஆனால் நான் என்ன நினச்சேன், நான் என்ன எப்படி வந்தேன்னு கேளுங்க. வெள்ளையும் சொல்லையுமா வரணும்னு எங்கள் மக்கள் முடிவு பண்ணாங்க. வெள்ளை நீட்டாக போங்க தலைவரே, நீட்டாக போங்க தலைவர். நீட்டாக போனது பெரிய பீத்து காத்தக்கூடாது. இப்படி போனால் அமைச்சர் என்னை மதிக்கிறாரா, மதித்து நிற்கிறாரா, என் பேச்சுக்கு கேள்வி கேட்குறாரா தான் நான் போனேன். மனு கொடுத்தா நல்லா வாங்கினார், 15-20 நிமிஷம் பேசினார். ஆனால் துண்டு போடும்போது மாறி போச்சு. பின்னாடி நின்று கூச்சல் கத்தத்தினால தான் அவர் பயந்து கை நீட்டிட்டார். பிரவேஷ் தம்பி உன் மேலே தப்பு கிடையாது. அதே CIT சங்கத்துக்கு சொல்லிக்கிறேன், CIT சங்க வீரர்கள், செங்கோடி வீரருக்கு சொல்லிக்கிறேன். நீங்கள் வந்து எதுவும் தப்பாக நினைக்காம உங்களை கேட்டு கொடுக்கிறேன். அந்த பையன் தப்பு இல்லை, நல்லது செய்வார், மக்களுக்கு நல்ல செய்து வந்திருக்காரு. இதோட கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.